நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசியிருப்பதுதான் இப்பொழுது சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. ஒரு நிகழ்வுல பேசும்போது அமைச்சர் மூர்த்தி பேசுறாரு, நாமெல்லாம் ஆண்ட பரம்பரை, இப்போ 4 பேர் செத்து போனா கூட அதை செய்தியாக மாத்துறாங்க, நாமெல்லாம் 5000 பேர் செத்துருக்கோம், அழகர் கோயிலோட வரலாற்றை பாருங்க, உசிலம்பட்டி பக்கத்தில் கூடிய வரலாற்றை பாருங்க, அங்கே 16 பேர் இறந்திருக்கோம், இப்படி எத்தனையோ வரலாறு இருக்கிறது, அந்த வரலாறெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்மவர்கள் வந்து விவசாயத்தில் பொருளாதாரத்தில் மேலே இருக்காங்க, ஆனால் படிப்பறிவு இல்லை அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்து, நான் அப்படி பேசலை, ராஜராஜ சோழன் காலத்தில் தான் ஆண்ட பரம்பரைன்னு சொன்னேன், நான் எல்லாருக்கும் பொதுவானவன், நான் பேசியதை முழுமையாக கேளுங்க, வேணா அந்த கேசட்டை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கிட்ட சொல்றாரு. உண்மையிலே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை என்று யாரை குறிப்பிட்டாரு? ஒரு திராவிட மாடலுடைய அமைச்சர், சமூக நீதி, சமத்துவம், சாதி ஒழிப்பு பேசக்கூடிய ஆட்சி திமுக ஆட்சின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான துறையை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள், பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இப்படி பேசலாமா? ஆண்ட பரம்பரை என்பது ஒரு அதுவரையான சனாதன திமிர் இல்லையா, திமிர்த்தனம் இல்லையா? ஆண்ட பரம்பரை சொல்லுது அப்ப மற்ற சமூகத்தெல்லாம் இழிவுபடுத்துற மாதிரியான பல்வேறு எதிர் விமர்சனங்கள் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே அமைச்சர் மூர்த்தி பேசியது என்ன, யாரை குறிப்பிட்டு பேசினாரு, எங்க பேசினாரு, அவருக்கு அது கொடுத்த விளக்கம் சரிதானா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நான் சொன்னது பரம்பரை, ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து அந்த மன்னர்கள் காலத்துல இருக்கிறதான் நாங்க சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலா எடுத்துக்கிட்டு அதுல எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுறது முழுசா நீங்க கேளுங்க. ஆண்ட பரம்பரை என்று நான் பேசியதை யாரோ வெட்டி ஒட்டி கட்டி பட்டி படுத்து போட்டிருக்காங்க, சென்சார் பண்ணி போட்டிருக்காங்க, எடிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி சொன்னாரு. வேணா முழு கேசட்டை தரேன்னாரு. அவர் தர வேண்டாம், நம்மளே தேடி பிடிச்சி யூடியூப்ல இருந்து எடுத்துட்டோம். அது கேசட்டா இல்லை, யூடியூப்ல லிங்கா இருக்கு. அமைச்சர் மூர்த்தி அவர் வந்து அது பழைய காலத்து ஆள் அப்படிங்கிறதுனால கேசட்டை தர்றேன் அப்படின்னாரு. ஆனால் கேசட் தேவையில்லை. அவருடைய முழு பேச்சு கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் பேசியிருக்காரு. ஆனால் வெளியே வந்தது 30 நிமிடங்கள் மட்டும்தான், 30 நொடிகள் மட்டும்தான் வெளியே வந்திருக்கு. 8 நிமிடத்தில் அவர் சாதி வெறியோடோ, ஒரு என்ன சொல்றது, இந்த ஆண்ட பரம்பரை திமிரோடோ, நாங்கள்லாம் யார் தெரியும்ல, சூனா பானா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரா? எந்த சமூகத்தையாவது இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரா? மட்டம் தட்டி பேசியிருக்காரா? நம்மளாம் ஆண்ட பரம்பரை, நம்ம அருவாளுடைய தூக்கி வச்சு நடந்துக்கு போனோம், நம்ம 4 பேரை வெட்டி வீசணும், நம்ம வந்து எல்லாமே நம்ம தான், நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. இந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்குன்னா, முக்குளத்தோர் இலவச கல்வி அறக்கட்டளை அப்படின்னு ஒரு அமைப்பு செப்டம்பர் கடந்த 2024 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி மதுரையில் ஒரு நிகழ்வு நடத்திருக்காங்க. அந்த முக்குளத்தோர் இலவச கல்வி அறக்கட்டளை மூலமாக பல பேருக்கு வந்து வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் முக்கியத்துவம் கொடுத்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க. கல்வியில் பல பேரை படிக்க வச்சுருக்காங்க. இதுக்காக உதவி செய்தவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு விழா எடுத்திருக்காங்க. அந்த விழாவில் தான் தமிழ்நாட்டுடைய பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு. பல்வேறு தலைவர்கள் அதில் கலந்துருக்காங்க, இல்லை மூர்த்தி அவர்கள் கலந்துருக்காரு. அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இந்த முக்குளத்தோர் கல்வி அறக்கட்டளை, முக்குளத்தோர் இலவச கல்வி அறக்கட்டளை நிறுவனம் 15 பேர்லேருந்து ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு தனியாக ஒரு கட்டடம் கட்டி ஒரு 400 பேர் இதில் வந்து உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. இதில் பல பேர் வந்து லட்சக்கணக்கில் தங்களுடைய சொந்த பணத்தில் சம்பாதித்த பணத்தை போட்டு இந்த திட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என்கிட்ட கூட உதவி கேட்டு வந்தாங்க, நானும் வந்து உதவி செஞ்சேன். ஆனால் என்னால் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். ஏன்னா நான் பொதுவானவன், நான் பொதுவாக திடீர்னு வேலை செஞ்சு கொடுப்பேன். என்னதான் நம்ம இந்த சமூகத்தில் பிறந்திருந்தாலும் இந்த சமூகத்துக்கு செய்ய நினச்சா கூட நாம் ஒரு கட்சியில் இருக்கிறோம், நாம் ஒரு அமைச்சராக இருக்கிறோம், நம்ம பொதுவாக தான் நடந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்காரு. அவர் நான் பொதுவானவன், நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்பானதாக இருக்க முடியாது அப்படின்னு பேசுகிறேன், எதுவுமே வெளிவரலை. அப்படி இந்த 30 நொடிகளை மட்டும் ஏன் எடுத்து போட்டிருக்காங்கன்னா, அதில் ஆண்ட பரம்பரை என்று அமைச்சர் மூர்த்தி பேசிட்டாரு, சாதிய திமிரோடு பேசியிருக்காரு, ஆதிக்க மனநிலையோடு பேசியிருக்காரு அப்படிங்கிறதா இப்போ விமர்சகர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம். நான் சொல்றேன், இது ஆண்ட பரம்பரை என்பதனை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் இருக்க வரலாறு, பல வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது.
அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க, படிச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு 4 பேர் செத்து போனேன், 2 பேர் செத்து போனேன், அதுக்கு ஒரு பெரிய இது பண்ணுறான். ஆனால் சுதந்திரத்திற்காக இந்த சமுதாயம் 5000 10,000 பேர் செத்துருக்காங்கன்றத நீங்கள் வரலாறை புரட்டி பார்க்க வேண்டும். சரி, அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பேசியது தவறு என்றால், ரெட்டியார் நலசங்க மாநாட்டில் போய் KKSSRம் KN நேருவும் கலந்து கொண்டு நானும் அண்ணாச்சி நேருனாச்சி இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு ஏதாவது செய்ய முடியும், நம்ம ஆட்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம ஆட்கள் கல்வியில் முக்கியத்துவம் கொடுக்கணும், வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நான் இருக்கிறேன், நான் அமைச்சர் ஆகிட்டோம்னா நீங்கள் வந்து என்கிட்ட வரலாம், வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதுக்கு என்ன அடையாளம் இருக்கணும்? நீங்கள் ரெட்டியாராக இருந்தால் மட்டும் போதும், எல்லா இடங்கள்லையும் நம்ம ஆளுக்கு மேலே வரணும். நமக்கு பிசின்னு சொல்லி ஒரு ஜிஓ இருக்குது, அது யார்? நான் போட்டு கொடுத்ததா, நான் சொல்லி கலைஞர் பண்ணி கொடுத்ததா. இப்போ ஓபிசிலையும் நம்ம ஆட்கள் சில பேர் வந்து சான்றிதழ் வச்சுருக்காங்க, நமக்கு பிசிலையும் வச்சுருக்கோம், ஓபிசிலையும் வச்சுருக்கோம். அப்படி வைக்க போய் தான் இப்போ நமக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்குதுன்னு சொல்லி, நான் ஒரு ரெட்டியார், நீங்கள் ரெட்டியார் என்ற அடையாளத்தோடு என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன், உங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுப்பேன், உங்களுக்கு கல்லூரியில் வந்து இலவசமாக சீட்டு வாங்கி கொடுப்பேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு முன்னுரிமை கொடுப்பேன், ஒரு தாசில்தார் ஆஃபீஸில், ஒரு ஆவரை ஆஃபீஸில் உங்களுக்கு போஸ்டிங் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி KKSSR பேசியது ஏன் சர்ச்சையாக மாறலை? ஏன் அது ஊடகங்கள் கேள்வி எழுப்பலை அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அதை தாண்டி KKSSR வந்து துறையூரில் நடந்த ரெட்டியார் நலசங்க மாநாட்டில் பேசாரு. அதுக்கு அடையாளம் என்ன? ரெட்டியார். என்னைய பாருங்க, நேரம் வந்து பாருங்க, எங்களுக்கு இந்த வேலையில இந்த பிரச்சனைக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேளுங்க, எங்க பையனுக்கு படிக்கிறதுக்கு சீட்டு வாங்கி, எங்களுக்கு எல்லா வகையிலும் அந்த கோட்டா உண்டு. யார் யார் எங்கே தள்ளி விடணுமோ தள்ளி விடுற வேலையை செய்யறதுக்கு நாங்க 2 பேரும் புல்டோசர் மாதிரி உட்கார்ந்துருக்கோம். எங்க இந்த வேலை பியூன் வேலை இருந்து நேரம் வந்து என்ன கேட்க போறோம்? யார் யார் கேட்க போறோம்? நான் சுந்தரராஜ் ரெட்டியார், ரைட் உட்காருங்க. அவங்களை எந்த ஊர்னா கேட்க போறோம்? முறை சுந்தரராஜ் ரெட்டியார் தான் சேர போட்டு உட்காந்து ஒரு காப்பியை குடியான்னு கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போறோம். அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இந்த கூட்டத்தில் போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் முக்குளத்தோர் தான், நீங்கள் முக்குளத்தோர்னு சொல்லி என்கிட்ட வந்தால் உங்களுக்கு சீட்டுக்கு வாங்கி தருவேன், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தருவேன், உங்களுடைய ஒரே அடையாளம் முக்குளத்தோராக இருந்தால் போதும்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி பேசலை. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அமைச்சர் சிபாரிசில் வந்து நீங்கள் போகலாம், இப்பெல்லாம் அப்படி கிடையாது. உங்களுக்கு அறிவு இருந்தால், உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வேலை வாய்ப்புலையும் கல்வியிலையும் நீங்கள் மேலே ஏறி போகலாம். உங்களுக்கு வேலை கிடைக்கினா கூட உங்களுக்கு அறிவு இருக்கணும், திறமை இருக்கணும். சிபாரிசு செய்ய முடியாது, அது நானாக இருந்தாலும் செய்ய முடியாது. இப்போதைக்கு இருக்கிற இந்த அரசு நிர்வாகம் அப்படித்தான் இருக்கிறது என்று அமைச்சர் மூர்த்தி பேசுறாரு. 20 ஆண்டுகளுக்கு பின்னால் இல்லை, அப்போதுதான் மந்திரி நினைச்சா ஏதாவது வேலை வாய்ப்பு போடலாம், என்னன்னாலும் செய்யலாம். இன்னைக்கு உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய அறிவுத்திறமை உங்கள் சொந்த காலில் நிற்கிறதை தவிர உங்கள் திறமைக்குத்தான் வழிவகை இருக்கிறதே ஒழிய அரசுல எந்த சிபாரிசுக்கும் வேலை இல்லை. 426 பேர் தேர்ச்சி பெற்று இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்க படிப்பு உங்க திறமையினால தான் வந்திருக்கே ஒழிய யாருடைய சிபாரிசுல நீங்க வரலன்றதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவர் பேசியது தவறுன்னு சொல்லக்கூடிய கூட்டம் KKSSR துறையூர் நலசங்க மாநாட்டில் போய் நின்றுக்கிட்டு, நான் ஓட்டே தெலுங்குல தான் கேட்பேன், நம்ம வந்து தெலுங்கு ரெட்டியார் என்பதற்காக நம்ம வேற இடத்துல எப்படி பொண்ணு கட்ட முடியும்? நம்ம ரெட்டியாருக்கு ரெட்டியார் தானே பொண்ணு கட்ட முடியும். சரி, பொண்ணு கட்டுறதை கூட விடுங்க, ஆனால் நம்ம ரெட்டியாராக இருப்பதனால தான் ரெட்டியார்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும், ரெட்டியார்கள் அமைச்சர்கள் இருந்தால் தான் முக்கியத்துவம் கிடைக்கும் சொல்லி KKSR பேசுறாரு. நம்ம மைனாரிட்டி சமுதாயம், நான் எங்க ஊர்ல பார்த்தீங்கன்னா நான் தெலுங்குல தான் ஓட்டே கேட்பேன். நான் ஓட்டு கேட்கும்போது தெலுங்குலயே ஓட்டு கேட்பேன். அதுக்காக நான் வந்து ரெட்டியார் தெலுங்கு பேசுறேன், ரெட்டியார் வேற ஜாதியில நான் பொண்ணு கொடுக்க முடியுமா, எடுக்க முடியுமா? அதே மேடையில் KN நேருவும் அப்படிதான் பேசுறாரு. ரெட்டியார்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், ரெட்டியார்கள் வந்து முன்னேறி வரணும், ரெட்டியார்கள் வந்து படிப்பில் கல்வியில் முக்கியத்துவம் பெற்று வரணும். ரெட்டியார்கள் வந்து முன்னாடிலாம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெட்டியார்கள் வீட்டு மட்டும் தான் சுடுசோறு பொங்குவாங்க. இரவு 8 மணிக்கு போனீங்கன்னா சுடுசோறு வந்து ரெட்டியார் வீட்டில் கிடைக்கும். யாராவது ஊரில் வந்து பிள்ளைகளுக்கு பசிக்குது, சாப்பாடு வேணும்னா ரெட்டியார் வீட்டுக்கு போங்க, சுடுசோறு கிடைக்கும். மற்ற வீட்டில் சமைக்கும் போதே ஆற வச்சு பொங்குவாங்க, ரெட்டியார் வீட்டில் மட்டும் தான் சுடுசோறு பொங்குவாங்க. சோறுனாலே சூடாக தானே இருக்கும். நாமெல்லாம் என்னமோ கொடபட்னியாக கிடந்த மாதிரியும்
சோறே நம்ம திங்காத மாதிரியும், ரெட்டியார்கள் வந்த பிறகுதான், தெலுங்கர்கள் வந்த பிறகுதான், தமிழ்நாட்டில் சுடுசோறுன்னு வந்த பிற மாதிரியும் உட்கார்ந்து அமைச்சர் KKSR பேசிக்கிட்டு இருக்காரு. இதை யாருமே விமர்சிக்கலையே, யாருமே கண்டிக்கலையே, யாருமே கேள்வி கேட்கலையே. சுடுசோறு பொங்கி போட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம வந்து ஹோட்டல் நிறுவனம் நடத்துகிறோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஹோட்டல் நிறுவனம் நடத்துகிறோம் என்றால் அதுக்கு என்ன காரணம்? ரெட்டியாரெல்லாம் சுடுசோறு பொங்கி போட்டதுனால தான் இன்னைக்கு நம்ம ஹோட்டலை நடத்தி கொண்டிருக்கோம். சுகப்பிரசமாவது குறப்பிரசமாவது அப்படின்னு வடிவேலு படத்தில் அது மாதிரி சுடுசோறுக்கும் ஹோட்டலுக்கு என்ன சம்பந்தம்? சுடுசோறு வீட்டில் சமைச்சதுனால தான் ஒரு ஹோட்டல் நடத்துகிறாராம். சரி, ரெட்டியாரெலாம் ஹோட்டல் நடத்துக்கு முன்னாடி இங்கே யார் ஹோட்டல் நடத்திட்டு இருந்தா? அப்போ அவங்கெல்லாம் சுடுசோறு பொங்கி சாப்பிடலையா? இந்தியா முழுக்க சுடுசோறு பொங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஊர்ல இருக்க ஏழை வாழைகள் குழந்தைகளுக்கு சாப்பாடு வேணும்னா நம்ம ரெடியார் வீட்டு கனவு தான் கட்டியிருக்காங்க. இது நடைமுறையில நானே பார்த்தேன். சுடுசோறு வேணுமா, சின்ன குழந்தைகளுக்கு சாப்பாடு வேணுமா, சாப்பாடோட சமுதாயம் ரெடியார் சமுதாயம். அவனால இந்த ஹோட்டல்ல நம்ம ஒழுங்கா நடத்திட்டு இருக்கோம். தானும் பாரி வெள்ளல் மாதிரி பேசுறாப்புல. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. ரெட்டியார் சமுதாயம் என்றாலே அது ஒரு வகையான சமுதாயம். அது வந்து அப்படிப்பட்ட சமுதாயம். அது அவருடைய சாதி பெருமையை அவர் பேசட்டும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உயர்ந்த சமூகமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட சமூகமாக இருந்து போட்டோம். ஆனால் அதை ஒரு அமைச்சர் பேசுகிறாரு சாதிச்சங்க மாநாட்டில் நின்று கொண்டு. நீங்கள் அதையெல்லாம் கேள்வி கேட்காம, இது சாதிச்சங்கம் கூட்டம் கிடையாது, முக்குளத்தோர் அமைப்பு, முக்குளத்தோர் இயக்கம், இல்லை முக்குளத்தோர் முன்னேற்ற கழகம், தேவர் முன்னேற்ற கழகம், இல்லை அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கு, அதில் போயிட்டு அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு ஒரு ஆண்ட பரம்பரைன்னு சொல்லியிருந்தா அது விமர்சனத்துக்குரியது. அமைச்சர் மூர்த்தி அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முழுமையாக இன்னைக்கு 15 பேரில் தொடங்கிய கூட்டம் 400 பேராக உயர்ந்திருக்கீங்க. நீங்கள் 400 பேர் தான் நினைக்காதீங்க. நாம் வந்து ஆண்ட பரம்பரை, அது எத்தனையோ போர்களில் நம்ம வந்து வென்றிருக்கிறோம். பெருங்காமலூரில் 16 பேர் உயிர் தியாகம் அடைஞ்சிருக்காங்க. அழகர் கோயிலில் வரலாற்றை படிங்க, அந்த வரலாற்றை படிங்க அப்படிங்கிறாரு. உண்மையிலே அமைச்சர் மூர்த்தி அவர்கள் அதில் சொல்ல வந்த செய்தி என்ன அப்படின்னா, ஒரு பெரும் கூட்டம் இன்னைக்கு சுருங்கி போயிட்டோம், நம்முடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டுச்சு, அது யாரால மறைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து தெளிவுபடுத்தி சொல்லி தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வரலாறை யார் மறைச்சது? பெருங்காமலூர் வரலாறு இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இருக்கா? இவர் சொல்லக்கூடிய பிரமலை கல்லூரிய வரலாறு பாடத்திட்டத்தில் இருக்கா? இவர் சொல்லக்கூடிய முக்குளத்தோடைய வரலாறு பாடத்திட்டத்தில் இருக்கா? வேலுநாச்சியார் வரலாறு, மருதுபாண்டிய வரலாறு கூட, புலித்தேவன் வரலாறு கூட முழுமையாக பாடத்திட்டத்தில் இல்லை. தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி வேலுநாச்சியார் என்று சொல்லக்கூடிய அவட நிலையில தான் வேலுநாச்சியாருடைய வரலாறு பதிஞ்சு வச்சிருக்காங்க. அதே போல வந்து எத்தனையோ தலைவர்களுடைய வரலாறு, வீரர்களுடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. மறைச்சது யாரு? திராவிட கும்பல். மறைச்சது யாரு? இந்த திமுக கூட்டம். அந்த திமுகவில் அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி அவர்களே படிப்பறிவு இல்லாததால் வரலாறு மறைக்கப்பட்டுச்சுங்கிறாரு. படிப்பறிவு இல்லாம வரலாறு மறைக்கப்படலை, படிச்சிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு பல வேலைகளை திராவிட கும்பல் செஞ்சு வச்சுக்கிறது, ஆரிய கும்பல் செய்து வச்சுக்கிறது. அதை அமைச்சர் மூர்த்தி பேசலை. அவர் ஒரு சாதிச்சங்க கூட்டத்தில் கலந்து கொண்டு KKSSR போல KN நேரு போல பேசியிருந்தால் அது கண்டிக்கத்தக்கது. ஆனால் அமைச்சர் மூர்த்தி போய் கலந்து கொண்டது ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவனம். நீங்கள் ஒரு இந்த சாதிய கூட்டம் இருக்கக்கூடாது, சாதிக்கான அமைப்பே இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. சாதி அமைப்புகள் இருக்கலாம். இந்த முக்குளத்தோர் இலவச கல்வி அறக்கட்டளை இருக்கலாம். உண்மையிலே அது வரவேற்கத்தக்கது. அந்த சமூகத்து இளைஞர்களை படிக்க வைப்பதும், அந்த சமூகத்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்பதற்கும் ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்பில் போய் நின்று கொண்டு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து உண்மையிலே அந்த இளைஞர்களுக்கு மோட்டிவேட் தான் பண்ணியிருக்காரு. அவருடைய முழுமையான காணொலியில் அவர் மோட்டிவேட் பண்ணுறாரு. நான் அமைச்சருங்கிறதுக்காக என்கிட்ட சிபாரிசு கேட்டு வராத, நீ படித்து நீ திறமையா போ, நீ படித்து போய் நீ ஒரு 4 பேருக்கு உதவி செய்ய. படித்து போனதுக்கு பிறகு சாதிய எண்ணத்தோடு நடந்து கொள்ளாதீங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் வேலை, ஒரு கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சா, அந்த கவர்மெண்ட் வேலையில் போயிட்டு கப்பு சிப்புன்னு வேலை பார்த்துட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. சாதி வெறியோடையோ இல்லை சாதிய எண்ணத்தோடையோ நடந்து கொள்ளாதீங்கன்னு சொல்லி தான் அமைச்சர் மூர்த்தி பேசியிருக்காரு. அமைச்சர் மூர்த்தியினுடைய செயல்பாட்டில் நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அவர் திமுகவில் இருப்பதில் நமக்கு விமர்சனம் இருக்கலாம், அவருடைய பத்திரப்பதிவு துறையில் விமர்சனம் இருக்கலாம். ஆனால் அமைச்சர் மூர்த்தி இந்த இடத்துல பேசிய 8 நிமிட காணொலியில் 30 நொடிகளை கட் பண்ணி பரப்பி அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதி வெறியர் என்று காட்டுகிற கும்பல் KKSSRையும் KN நேருவையும் கேள்வி கேட்டிருந்தா அமைச்சர் மூர்த்தியை கேள்வி கேட்கலாம். ஒரு கல்வி அறக்கட்டளை நிறுவனத்துடைய கூட்டத்தில் போய் அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டது தவறு என்றால், இசை வேளாளர் முற்போக்கு நலசங்கம், இசை வேளாளர்ல என்ன முற்போக்கு நலசங்கம்னு தெரியல, அந்த முற்போக்கு நலசங்கத்துடைய 25வது ஆண்டு விழாவில் இந்த பக்கம் கருணாநிதி அவர்களும் தயாளம்மாளும், இந்த பக்கம் வந்து ஸ்டாலினும் துர்காமாவும்,
இசைவேளாளர் முற்போக்கு நலசங்கத்தில் கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் ஏன் வைக்கணும்? ரெண்டு பேரும் வந்து சாதியற்ற சமூக நீதி காக்க சமத்துவத்தை காக்க வந்த தலைவர்கள் தானே, பெரியார் அண்ணா வழிவந்தவர்கள் தானே, டிராவிடியன் ஐடியாலஜி பின்பற்றக்கூடிய டிராவிடியன் ஸ்டாக்கு தானே ரெண்டு பேரும். இந்த திராவிடியன் ஸ்டாக்கை கொண்டு போய் இசைவேளாளர் முற்போக்கு நலச்சங்கத்துடைய 25வது ஆண்டு விழாவில் புகைப்படமாக வச்சு அதில் தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? உட்கார்ந்துக்க அத்தனை பேரும் இசைவேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், அரசு துறையில் பணியாற்றக்கூடியவங்க, அரசு ஒப்பந்தக்காரராக இருக்கக்கூடியவங்க, பல்வேறு வகையில் அரசோட நேரடியான நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க, உதுர்கா ஸ்டாலினுடைய அண்ணன், இவங்க எல்லாரும் போய் உட்கார்ந்து அந்த விழாவை நடத்துகிறாங்க. அதில் தமிழ்நாட்டு அமைச்சர் கலந்து கொள்ளாரு. உதயநிதி ஸ்டாலின் போயிருப்பார், அவர் வந்து வேறு வேலைகள் இருந்தனால அவர் போக முடியல. அப்போது இசைவேளாளர் நலச்சங்க மாநாட்டில் கலைஞர் போட்டாவை போடுறாங்க, ஸ்டாலினோட போட்ட எங்கள் போட்டவை எதுக்கு நீங்கள் போடுறீங்க? சாதிச்சங்க கூட்டத்தில் எங்களை எதுக்கு இருக்கீங்க? நாங்கள் சாதியற்றவர்கள், நாங்கள் சாதியை தாண்டியவர்கள், நாங்கள் எல்லா சாதியிலையும் பொண்ணு கட்டினவங்க, எங்களுக்குலாம் சாதியே கிடையாது, நாங்கள் சாதி ஒழிக்க வந்தவர்கள், சாதியை வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எரிய வந்த அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. தஞ்சாவூரில் மேயருக்கு யாரை நிப்பாட்டலான்னு பேச்சுவார்த்தை வந்திருக்கு. தஞ்சாவூர் பெரும்பாலும் கல்லர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஏன்னா திமுக கோட்பாட்டின்படி யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தானே போஸ்டிங் போடுவாங்க. ஆனால் தஞ்சாவூரில் கல்லருக்கு கொடுக்கலான்னு போது என்ன நீ கெடுக்க பாருங்களா, எங்கள் ஆட்களில் ஒருத்தருக்கு தான் மேயர் போஸ்டிங் கிடைக்குது இசைவேளாளரில் சின்ன மேளத்தில், நீங்கள் வந்து அதையும் கெடுக்க பார்க்குறேன்னு சொல்லி தஞ்சாவூரில் மேயராக இசைவேளாளராக போடணும்னு சொன்ன தலைவர்கள் தான் இங்கே சாதிய வெறியோடு இருக்காங்க. இப்போ சாதி பார்த்து சீட்டு கொடுக்கக்கூடிய, தங்களுடைய சாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முக ஸ்டாலினாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இந்த சேகர் பாபுவாக இருக்கட்டும், இந்த ஏவா வேலுவாக இருக்கட்டும், இந்த KN நேருவாக இருக்கட்டும், இந்த KKSR கும்பலாக இருக்கட்டும், இந்த கும்பலை யாரும் எந்த ஊடகமும் கேள்வி கேட்காது. ஏன்னா தமிழரை மட்டும்தான் கேள்வி கேட்பான். தமிழர் அல்லாத யார் இங்கே வந்து சாதி ரீதியான அரசியலை கட்டமைச்சாலும் அவர்களை அது அவங்க சங்க மாநாட்டில் அவங்க கலந்துக்கிறாங்க, அதனால் என்ன அப்படின்னு தமிழ் தேசியவாதிகள் கேள்வி கேட்பாங்களே ஒழிய மற்ற எந்த ஊடகம் கேள்விக்கல. ஆனால் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தங்களுடைய ஒரு முக்குளத்தோர் இலவச கல்வி அறக்கட்டளை கூட்டத்தில் போய் அந்த இளைஞர்களுக்கு நீ சிபாரிசு கேட்டு வராத அப்படின்னு பேசின மூர்த்தி தப்பானவர். சிபாரிசு கேட்டு வா, உன் அடையாளம் ரெட்டியாராக இருந்தால் போதும், உனக்கு நான் போஸ்டிங் போட்டு தருவேன், சீட்டு வாங்கி தருவேன், அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன், உனக்கு தாசில்தாராக கூட ஆக்குவேன். ஏன் தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு டிரைவராக இருந்தால் போதும், எல்லா கேஸையும் முடிச்சிடலாம், நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் பியூனா கூட போயிருங்க, உள்ள நுழைஞ்சு போயிரு அப்படின்னு கேனர் பேசுறாரு. எப்படி இல்லீகலா நீ தாசில்தார் ஆஃபீஸில் ஒரு பியூனா இருந்தால் நம்ம கேஸை பூரா முடிச்சிடலாங்க, நம்ம இன்ஸ்பெக்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான் எத்தனை கேஸை முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சாதி பார்த்து போஸ்டிங் போடக்கூடிய இந்த கும்பலை கேள்வி கேட்காத கூட்டம் அமைச்சர் மூர்த்தியே கேள்வி கேட்குது. யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா ஒண்ணு வேணாம், தாசில்தார் ஆபீஸ்ல ஜி போர்ட்ல டிரைவர் இருந்தா போறோம், எந்த கேஸ் வேணாலும் உங்களால காப்பாற்ற முடியும், அந்த வேலை கூட இல்லை. அரசை ஆளுகின்ற இடத்திலே இந்திய குடியுரிமை பணியில யாரும் இல்லை. இப்ப கூட வந்திருக்கிறது பூரா ஆந்திராவில இருந்து வந்து அங்க இருக்கிறாங்க. இந்த ஊருக்கு 4 பேர் இருந்தா போதுங்க. யாரு ரெட்டியாரு? ஊருக்கு 4 பேர் இருந்தா போதும், எவ்வளவு பேர் இருந்தானே நம்ம தான் தலைமை தாங்குவோம். யாரு பேசுறது? மரியாதைக்குரிய அமைச்சர் KKSSR. ஊருக்கு 4 வீடு இருந்தால் கூட போதும், அந்த 4 வீட்டுக்காரன் தான் தலைமை தாங்குவான். இதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. அதை ஒப்புதல் வாக்கு மூலமாக KKSSR கொடுத்துருக்காரு. அதாவது ஊரில் 1000 வீடு, தேவமார் வீடு 1000 வீடு, கோணக்கமார் வீடு 1000 வீடு, தேவேந்திர ஒரு 500 வீடு, பறையர் ஒரு 500 வீடு, ஒரு நாடார் ஒரு 1000 வீடு இருந்தாலும் 4 வீடு ரெட்டியாக இருந்தால் நாம் தான் தலைமை தாங்குவோம். அதுதான் தமிழ்நாட்டில் நடக்குது. இங்கே ஒட்டுமொத்தமான தமிழனும் அடிமையாக இருக்கிறான். வந்த கூட்டம், ஓங்கோல் கூட்டம், அகதியா வந்த கூட்டம், ஆந்திரா கூட்டம் தமிழ்நாட்டை ஆளுது. இதை சொன்னா கோச்சுக்குவாங்க. எந்த ஊரா இருந்தாலும் 4 பேர் ரெடியா வீடா இருந்தாலும் அந்த வீடு வந்து தலைமை வாங்கக்கூடிய தகுதி இருக்கிறவங்களா இருப்பாங்க. இது நாம சொன்னா கோச்சுக்குவாங்க. அமைச்சரே சொல்றாரு, KKSR சொல்றாரு, ஊருக்கு 4 பேர் இருந்தா நம்ம தான் தலைமை தாங்குவோம். என்னால் தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்கள் நாம தான். இதுதானே சாதி வெறி, இதான சனாதனம், இதானியா என்ன சொல்றது பிற்போக்கு சிந்தனை, இதுதானியா மேலாதிக்க சிந்தனை, இதானியா ஆதிக்க மனநிலை. அது என்ன தகுதி? தலைமை தாங்கும் தகுதின்னு ஒரு சாதிக்கு இருக்கா? ஏன் இந்த நாட்டு ஆசாரி ஆண்டா தகுதி இருக்காதா? ஏன் வந்து குறவர் ஆளக்கூடாதா? குயவர் அந்த தகுதி இல்லை, தலைமை தாங்கும் தகுதி இல்லையா? ஏன் பண்டாரத்துக்கு இல்லையா? ஏன் படையாட்சிக்கு இல்லையா?
ஏன் நாடாருக்கு, தேவேந்திரருக்கு, தேவருக்கு, கோனாருக்கு, பிள்ளைமாருக்கு அவங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கும் தகுதி இல்லையா? இல்லை தலைமை தாங்கலையா? தலைமை தாங்கி தானே ஒவ்வொரு சமூகங்களும், எல்லா சமூகத்துக்கும் வீரமும் அறிவும் தலைமை தாங்கும் தகுதியும் இருக்கு. அவன் அந்தந்த சமூக தலைவர்கள் இங்க உருவாக்க விடலை. தெலுங்கர்கள் மட்டும்தான், ரெட்டியார்கள் மட்டும்தான் தலைமை தாங்கும் தகுதி இருக்குன்னு KKSR பேசுவதை யாரும் கண்டுகொள்ளவும் இல்லை, அதை கேள்வி கேட்பாரும் இல்லை. அவர்களிடத்துல வாங்கி தின்னு பொறுக்கி திங்கிற கூட்டம் இன்னைக்கு அமைச்சர் மூர்த்தியே கேள்வி கேட்குது. ஆனால் அமைச்சர் மூர்த்தி அவர்களை பேசிய எனக்கு உடன்பாடு கிடையாது. என்னன்னா, ஆண்ட பரம்பரை என்பதில் உடன்பாடு இல்லை. யார் இங்க ஆண்ட பரம்பரை? சரி, அப்படியே ஆண்ட பரம்பரைன்னு வச்சுனா கூட, ஆண்ட பரம்பரை எப்போ? ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் எகோ. அதை வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு காலத்தில் இங்கே வந்து ஒரு கூட்டம் இருந்துச்சான், அதை ஆண்டுச்சான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தில். இப்போ ஆளும் பரம்பரையா இது? இப்போ யார் ஆண்ட பரம்பரை? இப்போ இன்பநிதி ஸ்டாலின் வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் ஆளும் பரம்பரை. இன்பநிதி, அதுக்கப்புறம் துன்பநிதி, துயரநிதி, துக்கநிதினு பல நிதிகள் வருவாங்க, அவங்க சொல்லலாம். கருணாநிதி ஃபேமிலி இப்போ ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம். KKSR கூட்டம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம். KN நேரு மகன் அருண் நேரு சொல்லலாம், நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லலாம். இப்போ அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. தஞ்சை சரபோஜி கூட்டம் சொல்லலாம், இன்னைக்கு வரைக்கும் அரங்காவலர் குழுல இருக்காங்க. சரபோஜியுடைய வாரிசுகள், போன்சேவுடைய வாரிசுகள், அவங்க சொல்லலாம். யார் தமிழ் எங்கெங்க ஆண்ட பரம்பரை? எங்க ஆண்டுகிட்டு இருக்கான்? அடிமையா இருக்கிறான். பத்திரப்பதித்துறை அமைச்சர் மூர்த்தி கோபாலபுரம் குடும்பத்துடைய அடிமை, அவ்வளவுதான். அவரும் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் 250 ரூபா வாங்கினா 200 ரூபா பிடிக்கிட்டு 50 ரூபா கொடுப்பாங்க. இன்னும் ஃபீஸ் கட்டிங்கன்னா வடிவேலு சொல்லலாம், இந்த உனக்கு 50 கம்பெனிக்கு 50. என்ன படித்துறை 50 ரூபா தர்ற, அப்போ நீ வந்து 500 ரூபா வேணும்னா இப்போ வண்டி பெருசாக இருக்கும், எதில் விடணும்? லாரியில் விடணுமா, இல்லை ரயிலில் விடணும், அது மாதிரி சொல்லுவாங்க. என்ன அடித்தாலும் பிடிங்கிட்டு வெறும் இதுதான், ஒன்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமையாக தான் இருக்குது. ஒட்டுமொத்தமான தமிழனும் கோபாலபுர குடும்பத்திற்கு, கருணாநிதி குடும்பத்திற்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமைகளாக இருந்து கொண்டு என்ன ஆண்ட பரம்பரை? எங்க ஆள்றோம்? வீழ்ந்து கிடக்குது. டாஸ்மாக்ல வீழ்ந்து கிடக்கிறான், சாதியில் வீழ்ந்து கிடக்கிறான், மதத்தில் வீழ்ந்து கிடக்கிறான், ரசிக மனப்பான்மையில் வீழ்ந்து கிடக்கிறான், திராவிட கும்பல்ட்டையும் தேசிய கும்பல்ட்டையும் வீழ்ந்து கிடக்கிறான், அடிமையாக கிடக்கிறான். அப்புறம் என்ன ஆண்ட பரம்பரை? என்ன அதில் பெருமை வாழுது? ஒரு பெருமையும் கிடையாது. ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட்டை தயாரித்து, நாங்கள் ஆண்ட பரம்பரை, நீ வந்து எனக்கு காலேஜில் சீட்டு கூட கொடுத்துருவானா? படிக்கணும், ஃபீஸ் கட்டணும். நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஒரு TCSல போய் வேலை கடை கொடுத்துருவானா? துறப்பையா படிச்சிருக்கியா, கோடிங் தெரியுமா, வேலை கிடைக்கும். அப்புறம் ஆண்ட பரம்பரை எனக்கு MBBS சீட்டு கொடுத்துருவானா? நீட் தேர்வு எழுது பாஸ் ஆகுன்றான். ஆண்ட பரம்பரை சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன செய்யறது? நாங்கள் ஆண்ட பரம்பரை, ஆட்டோவில் எனக்கு சென்ட்ரலில் இறக்கி விட்டுருன்னா செவிட்டை கட்டி அடிச்சிருவான். என்ன நீ ஆண்ட பரம்பரை? போடா பேண்ட பரம்பரை ஆக்கிடுவான். ஆண்ட பரம்பரை ட்ரெயினில் கொஞ்சம் தட்கல் டிக்கெட்டை போட்டு கொடுங்க அப்படின்னா விட்டுருவானா? இல்லை ஆண்ட பரம்பரை திருப்பதி சாமியை பக்கத்தில் பார்த்து விட்டுருவானா? ஆண்ட பரம்பரை சொன்னால் மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் போய் நிற்க முடியுமா? இல்லை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி தெப்ப குளத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஓசியில் வாங்க முடியுமா? ஒரு மண் ஆகாது. ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் படத்துக்கு ஓசியில் கூட டிக்கெட் கிடைக்காது. ஆண்ட பரம்பரைங்கிற அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு என்ன செய்ய முடியும்? இல்லை டோல்கேட்டில் ஃப்ரீயாக விட்டுருவானா ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி? இல்லை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி ஏர்போர்ட்டில் சும்மா விட்டு திறந்து விட்டு போகிறானா? இல்லை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லி உங்களை வந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆண்ட பரம்பரைங்க, உங்களுக்கு மாதம் வந்து நாங்கள் பென்ஷன் தரோம், இல்லாத தியாகி பென்ஷன் தரோம், இல்லை வாரிசு பென்ஷன் தரோம் அப்படின்னு தந்துட போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆண்ட பரம்பரை என்று நாம் பெருமை பேசுவதற்கான எந்த தகுதியும் இப்போது இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு குடும்பத்திட்ட கொடுத்துட்டு, ஒட்டுமொத்த நாட்டில் கூடிய நிலம் போயிடுச்சு, வளம் போயிடுச்சு, இயற்கை போயிடுச்சு, மொத்தமாக போயிடுச்சு. கேரளாக்காரன் குப்பையை கொண்டு கொட்டுறான், அரிட்டாப்பட்டில் டங்ஸ்டனுக்கு அவன் வந்து வேதாந்திர உள்ளே வர்றான், ஒரு பக்கம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பனுக்கு வந்து அந்நிய கம்பெனிகள் உள்ளே வர்றான். நாட்டே நாசமாக இருக்குது. இல்லை ஆண்ட பரம்பரை, இல்லை பெருமை, இல்லை சாதி, ஒரு இளவும் இல்லை. ஆண்ட பரம்பரையாக இருந்த சமூகம் ஆளும் பரம்பரையாக வரணும்னா தமிழனா ஒன்றுபடணும். நீங்கள் மொத்த தேவமாக இருந்தாலும் ஒரு தேவமார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது. மொத்த நாடார் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நாடார் முதலமைச்சராக முடியாது. மொத்த கோணார் ஓட்டு போட்டாலும் ஒரு கோணார் முதலமைச்சராக முடியாது. மொத்த பிள்ளைமார் சேர்ந்து ஓட்டு போட்டாலும் ஒரு பிள்ளைமார் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது. மொத்த படையாச்சி ஓட்டு போட்டாலும் ஒரு படையாச்சி தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது. மொத்த பல்லரும் ஓட்டு போட்டாலும் ஒரு பல்லர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது. மொத்த பறையர் ஓட்டு போட்டாலும் தமிழ்நாட்டில் ஒரு பறையர் முதலமைச்சராக முடியாது. மொத்த கவுண்டர் ஓட்டு போட்டாலும் ஒரு கவுண்டர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக முடியாது. ஆனால் மொத்த தமிழனும் ஓட்டு போட்டா ஒரு தமிழன் முதலமைச்சராக முடியும். தமிழனை ஆளும் பரம்பரையா மாத்தலாம் ஒழிய ஆண்ட பரம்பரை பெருமை பேசி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ